Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 41, Daniel part 12, Daniel 6. Habakkukin இரண்டு கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 41வது பிரசன்டேஷன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் இங்கு சத்தியம் சொல்லப்பட இருக்கிறது பிதாவே. இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு இதை புரிந்து கொள்வதற்கான பரிசுத்த ஆவியானவரின் உதவியை எங்களுக்கு கொடுத்தருளும் பிதாவே. பேசப்போகிற என்னுடன் என் கூட இருந்து உம்முடைய வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தாரும். இயேசுவினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் தானியேல் புஸ்தகத்தை ஆராய்ந்து வருகிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4, 5, 6 இந்த அதிகாரங்கள் செவன் டே அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிக்கிறது. சபை எப்படி தொடங்கினது, சபை எப்படி வீழ்ச்சி அடைந்தது, சபையிலிருந்து எப்படி தேவன் 1,44,000 பேரை சேகரித்து கொண்டிருக்கிறார் என்கிற சத்தியங்களை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், தானியேல் 6ஆம் அதிகாரத்தை அம்மையார் எங்கெல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்களோ அது சண்டே லா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்று எழுதியிருக்கிறார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை குறிக்கிற ஒரு அதிகாரமாக வேதாகமத்தில் இருக்கிறது. மிக துல்லியமாக இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் எப்படி வரப்போகிறது, எப்பொழுது வரப்போகிறது என்கிற அறிவை தேவன் வேதாகமத்திலே முக்கியமாக அந்த 6ஆம் அதிகாரத்திலே வைத்திருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு ஆராயப் போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் என்று நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். நாம் தானியேல் புஸ்தகத்தை ஆராய்ந்து வருகிறோம். 1798ஆம் ஆண்டு முதலாம் தூது வந்தது. தானியேல் 1ஆம் அதிகாரம், முதல் 3 அதிகாரங்கள், முதல் 3 தூது என்று நாம் படித்தோம். ஆனால் 1ஆம் அதிகாரத்திலே முதல் 3 தூது இருக்குது என்பதையும் நாம் ஆராய்ந்தோம். அப்போ 2ஆம் தூது 1842 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம். 1844 வந்து 3வது செய்தி நமக்கு வந்தது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 1844. 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சத்தியங்கள் சிதறடிக்கப்பட்டது. அது எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் 1863 சத்தியங்கள் சிதறடிக்க ஆரம்பிக்கப்பட்டது. வில்லியம் மில்லர் அவருடைய கனவுல 7 முறை சிதறடிக்கப்படுதல் என்று அவர் அவருடைய கனவுல கண்டார். அந்த 7 முறை 7 டைம்ஸ் 7 காலங்கள் 2520 இது குறிக்கிறது. 126 வருடங்கள் என்று நாம் படித்தோம். மெனே தெற்கெல் உபார்சின் அது 2520 குறிக்கிறது. 126 வருடங்கள். அப்போ 1863 126 வருடங்கள் நாம் பார்க்கும் பொழுது 1989ஆம் ஆண்டு முடிவு காலம் என்று நம்முடைய காலகட்டத்திற்கு இது ஒரு முடிவு காலமாக இதை நாம் பார்க்கிறோம். இதுக்கப்புறம் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், 2001 இந்த இரட்டை கோபுரங்கள் விழுந்தது. அப்பொழுது அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள், 2001ஆம் ஆண்டிலே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தார் என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். இதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்க இருக்கிறது என்றால், கடைசியாக ஒரே ஒரு குறிப்படையாளம், அது நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு சண்டே லா, இது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். அப்போ இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் தானியேல் 6ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்க்கும்போது 1863 4ஆம் அதிகாரம் தொடங்கினது, இங்கே 4ஆம் அதிகாரம் முடிந்தது. 5ஆம் அதிகாரம் இந்த காலகட்டம். 5ஆம் அதிகாரம் இங்கே பெல்ஷாசர் விழுந்து போகிறார். சபையில் 2 வகுப்பினர்கள் காணப்படுகிறார்கள். அது இந்த வேமார்க், இந்த குறிப்படையாளத்தை காட்டுகிறது. இந்த காலகட்டத்திலே புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். எப்படி என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன கோடுகளை நாம் ஆராயும்போது இது எதின் அடிப்படையில் நாம் ஆராய்கிறோம் என்றால், ஒவ்வொரு தீர்க்க தரிசன கோட்டுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரமத்தின் ரகசியம். அக்கிரமத்தின் ரகசியம் முன்பே கிரியை செய்கிறது. ஒரு தீர்க்க தரிசன கோடு வர வேண்டும் என்றால் அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு அக்கிரமத்தின் ரகசியம், சாத்தான் ஒரு வேலை செய்து வருகிறான். அப்படி
முதலாவது அக்கிரமத்தின் ரகசியம் இருக்க வேண்டும். அதன் பிற்பாடு இங்கே கடைசி காலம், இது நம்ம பார்த்திங்கன்னா 1898 கடைசி காலம் என்று நாம் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டிக்கு அப்புறம் என்ன ஆகுறது என்றால் ஒரு செய்தி வருகிறது, இதுதான் டைம் ஆஃப் எண்ட். டைம் ஆஃப் எண்ட் இதுதான் முடிவு காலம். இந்த முடிவு காலத்துக்கு பிற்பாடு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 1989 இது வந்து நம்மளுடைய காலத்திற்கு ஒரு முடிவு காலம், இதுவும் ஒரு முடிவு காலம் தான். இப்போது இங்கே இருக்கிற செய்தி வந்து என்ன ஆக வேண்டும் என்றால் அந்த செய்தி சக்தி பெற வேண்டும். முதலாவது செய்தி தேவன் சபை கொடுக்கும்போது அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ தேவன் உலகம் அனைத்தும் பார்க்கும்படியாக ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை செய்வார். அப்பொழுது அந்த செய்தியின் முக்கியத்துவத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அது மாதிரி பரலோகத்திலிருந்து யாராவது ஒருத்தர் கீழே இறங்கி வர வேண்டும், பரலோகத்திலிருந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், அப்பொழுது அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். அப்போது இந்த காலகட்டத்தில் இங்கே சோதனை ஆரம்பிக்கிறது, டெஸ்ட் இனிஷியேட்டட். இங்கே செய்தி வருகிறது. ஆனால் உலகம் அனைத்தும் பார்த்துவிட்ட பிற்பாடு என்ன ஆகிறது என்றால் இந்த சோதனை ஆரம்பிக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு சோதனை ஆரம்பிக்கிறது. எப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சக்தி கீழே இறங்கி வந்த அப்புறம் என்ன ஆகிறது என்றால் இங்கே அந்த சோதனை நமக்கு ஆரம்பிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையிலே எப்பொழுதுமே எதின் அடிப்படையில் இருக்கும் என்றால் ஃபவுண்டேஷன் என்று நாம் படித்தோம். அதாவது அஸ்திபாரம். இங்கே தேவன் அஸ்திபார சத்தியங்களை கொடுப்பார், சாத்தானை எடுத்து போடுவான். அதனால் அந்த அஸ்திபாரத்துக்கு நீங்கள் திரும்புகள் என்று செய்தி வரும். இங்கே இருந்து அந்த செய்திகள் வரும். இந்த காலகட்டத்திலிருந்து செய்திகள், அதாவது சோதனை, அந்த செய்திகளின் துவாரமாக நமக்கு சோதனை வரும். அப்போது ஃபவுண்டேஷன், அஸ்திபாரத்திற்கு நீங்கள் திரும்புங்கள். நீங்கள் விட்டுவிடப்பட்டீர்கள், நீங்கள் வந்து சத்தியத்தை மீறி விட்டீர்கள், மறுபடியும் நீங்கள் வாங்க என்று தேவன் மறுபடியுமாக இங்கே அழைக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே நாம் பார்த்தோம் கடைசி மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் கடைசியாக நமக்கு இருக்கிறது நியாயத்தீர்ப்பு. மூன்றாவது குறிப்படையாலும் மூன்றாவது செய்தி எப்பவுமே நியாயத்தீர்ப்பு. ஆனால் இதுக்கு முன்னாடி, ஒரு நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி என்ன நடக்க வேண்டும் என்று படித்தோம்? விசுவாச துரோகம், ஃபாலிங் அவே. இந்த விசுவாச துரோகம் நடக்க வேண்டும். விசுவாச துரோகம் நடக்க வேண்டும். விசுவாச துரோகம் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவன் டிவைன் ப்ரொனவுன்ஸ்மெண்ட், பரத்திலிருந்து ஒரு செய்தி வரும். அந்த செய்தி வந்து அந்த வம்சாவளி, அந்த ஜென்ரேஷன் வந்து தங்களுடைய நாட்களை மீறிவிட்டார்கள், கிருபையின் காலத்தை மீறிவிட்டார்கள் என்று தேவன் வந்து ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அதுதான் டிவைன் ப்ரொனவுன்ஸ்மெண்ட், பரத்திலிருந்து வரும். உதாரணத்திற்கு நோவன் காலகட்டத்திலே தேவன் நோவாவிடம் இந்த ஜனங்களுடைய சிந்தனை மிகவும் சீர்கெட்டதாக இருக்கிறதுன்னு பரலோகத்திலிருந்து சொன்னாங்க. அவங்களுடைய சிந்தனை இருதயத்திலிருந்தே அது மாறுதலாக இருக்குது என்று தேவன் சொன்னாங்க. அதுதான் இங்கே டிவைன் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் சோதனை ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் இந்த லைன், தீர்க்க தரிசன கோட்டு. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது நடந்து கொண்டு வருகிறது. அப்போ மில்லரைட் அட்வென்டிஸ்டோடைய வாழ்க்கையில் மில்லரைட்ஸ் அட்வென்டிஸ்டோடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது முடிவு காலம் எப்பொழுது அவர்களுக்கு ஆரம்பித்தது? டைம் ஆஃப் எண்ட் 1798 அவங்களுக்கு ஆரம்பித்தது. அப்போது இங்கே முதலாவது செய்தி அவங்களுக்கு வந்தது. இங்கே அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். என்ன இருள் என்றால் 1860 வருடம் இருளில் இருந்தார்கள். கத்தோலிக்க மதத்துக்கு அடிப்படையில் இருந்தார்கள். இங்கே தேவன் வெளிச்சத்தை கொடுத்தார் வில்லியம் மில்லரை கொண்டு. 1898 முதலாம் செய்தி வந்தது. ஆனால் இந்த செய்தி பரலோகத்திலேருந்து ஒரு சக்தி கீழே வர வேண்டும். பரலோகத்திலேருந்து வருகிற அந்த சக்தி 1840 ஆகஸ்ட் 11 வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தான் என்று நாம் பார்த்தோம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த செய்தி வரும்போது எப்போதுமே ஒரு விஷுவல், பார்க்கக்கூடியதாக தேவன் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அப்போ இங்கேயும் அவங்க பார்க்குறதுக்காக அவங்களை சோதித்தது எது என்றால் 43 சார்ட். முதலாவது சார்ட் இங்கே இருக்கிறவர்களை சோதித்தது. அதுக்கப்புறம் என்ன ஆனது என்றால் இவர்கள் விழுந்து போனார்கள். இவர்கள் எப்படி விழுந்து போனார்கள் என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். இவர்கள் எப்படி விழுந்து போனார்கள்னா இங்கே
வகுப்பினர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். அந்த 2 வகுப்பினர்கள் ஒருவர் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆனது என்றால் கடைசியில் இங்கே நியாயத்தீர்ப்பு, இவங்களுக்கு இங்கே ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் 1844 தொடங்கினது என்று நாம் அனைவரும் படித்தோம். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகிறது என்றால் 2 வகுப்பினர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பரலோகத்திலேருந்து ஒரு சக்தி கீழே இறங்கி வர வேண்டும். இங்கே இறங்கி வந்தாங்க, 1840 இறங்கி வந்தார். நம்முடைய காலகட்டத்தில் 2001 செப்டம்பர் 11 என்ன ஆனது என்றால் பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நடுவில் நமக்கு என்ன இருக்குது, டிவைன் ப்ரொனவுன்ஸ்மெண்ட், ஃபாலிங், இவர்கள் எப்படி விழுந்து போனார்கள் என்று நாம் படிக்க இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரிக்கு வருவோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் 1,44,000 1,44,000 பேருடைய ஹிஸ்ட்ரி மில்லரைட் ஹிஸ்ட்ரியோட ஒத்து இருக்குது என்று ஒரு கோட் நம்ம வாசிக்க இருக்கிறோம். அப்போது இவர்களுக்கு எப்பொழுது முடிவு காலம், 1989. இங்கே பாருங்கள், 1989 முடிவு காலம். இந்த முடிவு காலம் இங்கே ஆரம்பித்தது. இவர்களுக்கு 1898 நமக்கு ஆரம்பித்தது. ஆனால் இங்கே செய்திகளை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த செய்தி என்ன ஆக வேண்டும், பரலோகத்திலேருந்து ஒரு சக்தி வர வேண்டும். அந்த சக்தி அந்த செய்திக்கு ஒரு உயிர் கொடுக்க வேண்டும். அப்போது எப்பொழுது பரலோகத்திலேருந்து ஒரு தூதன் வந்தார் என்றால் 2001 வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன். பாருங்கள், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வருகிறார். இங்கே வருகிறார். இங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன், இங்கே 18ஆம் அதிகாரத்தின் தூதன். இந்த 2 இடத்திலும் என்ன ஆனது என்றால் இஸ்லாம் தடை செய்யப்பட்டது. இங்கே 1840 ஆட்டோமன் எம்பையர் ஃபால், அது இஸ்லாம் மதத்தை தடை செய்யப்பட்டது. அதே மாதிரி இங்கேயும் 2001 ஜார்ஜ் புஷ் என்கிற அந்த பிரசிடென்ட் அவர் என்ன பண்ணார்னா இஸ்லாம் மதத்தை இங்கே தடை செய்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இங்கேருந்து என்ன ஆரம்பிக்கும் என்றால் டெஸ்டிங் ப்ராசஸ், சோதனை ஆரம்பிக்கும். தேவன் சோதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது சோதனைக்கு இங்கே ஒரு சாட் இருக்குது. நமக்கு என்ன சோதனை என்றால் 43 சாட், 50 சாட். இந்த 2 பார்க்கிறபடியாக ஒரு சோதனை நமக்கு இருக்கிறது. அப்போ இங்கேயும் தேவன் ஒரு டிவைன் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறார். பரலோகத்திலேருந்து ஒரு செய்தி கொடுக்குறார். அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. விசுவாச துரோகம் நடக்கிறது. கடைசியாக நியாய தீர்ப்பு. நமக்கு எது நியாய தீர்ப்பு? சண்டே லா, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். இதுதான் நமக்கு கடைசி. இதற்கு முன்னாடி என்ன நடக்க இருக்கிறது என்பதை நம்ம இப்போ படிக்க போகிறோம். இப்பொழுது இந்த 6ஆம் அதிகாரம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறது இங்கே ஆரம்பிக்கிறது. ஞாயிறாசிரிப்பு சட்டம் வரும்பொழுது இங்கே ஆரம்பிக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவங்கள் என்னவென்று நாம் ஆராய இருக்கிறோம். அப்போது ஒரு செய்தி வந்துவிட்ட பிற்பாடு பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு சக்தியை அனுப்புகிறார். அப்பொழுது இந்த சோதனை ஜனங்களை இங்கே 2ஆக பிரிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 18:1 நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அது கீழே இறங்கி வருகிறது ஒரு செய்தியை சக்தி ஊட்டுகிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு செய்தி தேவன் ஏற்கனவே கொடுத்தார். அந்த செய்தியை அனைவரும் பார்க்கும்படியாக ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை தேவன் இங்கே கொடுக்கிறார். அப்போ இந்த 2 காலகட்டங்களிலும் நாம் என்னத்தை பார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது இந்த 2 காலகட்டத்திலும் ஒரு செய்தி இங்கே வருகிறது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு செய்தி வந்தது. அதை தேவன் சபை காட்ட வேண்டும். அதனால் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதனை இங்கே அனுப்புகிறார். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதனை இங்கே அனுப்புகிறார். அப்போது இதுக்கப்புறம் என்ன ஆனது, இதுக்கு என்ன அடையாளம் என்று பார்த்திருக்கிறோம்னா மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்தில் நம்ம ஒன்று படித்தோம், நடுராத்திரியின் சத்தம், மிட் நைட் கிரை. இந்த மிட் நைட் கிரை எதற்கு ஒத்திருக்கிறது என்று பார்த்தா, நடுராத்திரியின் சத்தம் இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார். எருசலேமுக்குள் பவனி வந்தபோது எதின் மேல் பவனி வந்தார் என்றால் ஒரு கழுதையின் மேல் வந்தார். அந்த கழுதை என்பது இஸ்லாமை குறிக்கிறது. அப்போது இங்கே 1840 இஸ்லாம் தடை செய்யப்பட்டது, 2001 இஸ்லாம் தடை செய்யப்பட்டது. அப்போது இது இஸ்லாமை குறிக்கிறது. இஸ்லாம் வேதத்தில் இருக்கிறது, அதாவது வேதாகமத்தில் தீர்க்க தரிசன அடிப்படையில் அது இருக்கிறது என்பதை நமக்கு இது காட்டுகிறது.
Review and Herald, July 5, 1906. How comes the word that I have declared that New York is to be swept away by a tidal wave? இது 2001. அந்த சம்பவத்தை குறித்து அம்மையார் எழுதுகிறார்கள், நியூயார்க் எப்படி விழுந்து போகும் என்று எனக்கு தெரியாது என்று எழுதுகிறார்கள். This I have never said. I have said as I looked at the great buildings going up there, story after story, what terrible scenes which will take place when the Lord shall arise to shake terribly the earth. அவங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆனால் மிக உயர்ந்த கட்டிடங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்போ அவர்கள் பார்த்த பொழுது என்ன ஆனது என்றால், அது இந்த பூமியை அசைத்தது என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அநேகர் இது மாதிரி அநேக ஸ்டேட்மெண்ட்ஸ் அநேக கோட்ஸ் எடுத்துகிட்டு தவறான முறையிலே இங்கே அம்மையார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் என்றால், வானத்தையும் பூமியும் தேவன் அசைப்பது என்பது 7 வாதைகளை குறிக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும், இங்கே தேவன் அசைக்கிறது வானத்தையும் பூமியும் கிடையாது. தேவன் எதை அசைக்கிறார்? பூமியை மாத்திரமே. பூமியை அசைப்பது எதற்கு ஒத்திருக்கிறது என்றால், பூமியின் சக்திகளை அசைக்கிறதற்கு, பூமியின் அரசாங்கங்களை. அந்த 2001 சம்பவம் அப்பொழுது என்ன ஆனது என்றால், பூமியில் இருக்கிற ஒவ்வொரு அரசாங்கமும் ஆடி போனது. எப்படி இந்த தீவிரவாதத்தினால் அவர்கள் ஆடி போனார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே 2001 இந்த காலகட்டத்தில் தேவன் என்னத்தை நமக்கு காட்டுகிறார்கள் என்றால், சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன் என்றால் 1844 அக்டோபர் 22 தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்றார். மரித்தவர்களுக்கான நியாய தீர்ப்பு தொடங்கினது. ஆனால் 2001 என்ன ஆனது என்றால், தேவன் மரித்தோர் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் விட்டுவிட்டு இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுக்கான நியாய தீர்ப்பை அவர் தொடங்கிவிட்டார் என்பதை காட்டுவதற்காக இந்த காரியம் நடந்தது என்று அம்மையார் எழுதிக்கிறார்கள். இதை நம்ம வாசிப்போம் பாருங்க. Then the words of Revelation 18:1-3 will be fulfilled. The whole of 18th chapter of Revelation is a warning of what is coming on earth, but I have no light in particular in regard to what is coming on New York. Only that I know that one day the great buildings there will be thrown down by the turning and overturning of God's power. From the light given me, I know that the destruction is in the world. One word from the Lord, one touch of His mighty power, these massive structures will fall. Scenes will take place, the fearfulness of which we cannot imagine. இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள், இந்த காரியங்களை குறித்து எழுதுகிறார்கள். இந்த பெரிய கட்டிடங்கள் எப்படி விழுந்தது என்று இங்கே சொல்கிறார்கள். இது தீர்க்கதரிசன அடிப்படையிலே நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இது அமெரிக்கா தேசத்திற்குரிய ஒரு நியாய தீர்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு மிருகம் காணப்பட்டது. அந்த மிருகத்துக்கு 2 கொம்புகள் இருக்கிறது. அது அமெரிக்கா தேசம் என்று நமக்கு தெரியும். அமெரிக்கா தேசம் அந்த 2 கொம்புகள் என்னவென்றால் ரிபப்ளிக்கனிசம் அண்ட் புரொட்டஸ்டன்டிசம். இந்த ரிபப்ளிக்கனிசம் அண்ட் புரொட்டஸ்டன்டிசம் என்பது ஒரு மதம், இன்னொன்று இந்த அரசை குறிக்கிறது. இது இரண்டும் ஒன்று சேரக்கூடாது என்று முன்பதாகவே அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள். இந்த அமெரிக்கா ஒரு நாடாக உருவாகும் பொழுது இந்த காலகட்டத்திலே இந்த தீர்க்க தரிசனத்திலே நாம் என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தீர்க்க தரிசனத்திலே ஒரு அரசாங்கமோ ஒரு ராஜ்யமோ அது எப்பொழுதுமே மாறாது. உதாரணத்துக்கு சில ராஜ்யங்கள் மாறாது. கத்தோலிக்க மதம் எடுத்துக்கொள்ளுங்கள். கத்தோலிக்க சபையாக தான் இருக்கும். அது எப்பொழுதுமே மாறாது. அவங்களுடைய சட்டங்களும் மாறாது. ஆனால் எப்போ இந்த USA மாறும், எப்பொழுது இந்த அமெரிக்கா மாறும், அனைத்து ராஜ்யங்களும் மாறும். ஆனால் இங்கே பார்த்தீங்க கத்தோலிக்க மதம் மட்டும் மாறவில்லை. கத்தோலிக்க ராஜ்யம் இங்கே இந்த அமெரிக்க ராஜ்யம் எப்படி விழும் என்றால், இந்த ரிப்பப்ளிக்கனிசம் அண்ட் புரொட்டஸ்டன்டிசம், இந்த இது மதமும் அரசியலும் எப்படி மாறும் என்றால், மதம் என்பது அவர்கள் என்ன முன்வைத்தார்கள் என்றால் டெமோக்ரஸி, மக்களாலே எல்லாம் ஆகட்டும், மக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நியாயராசர சட்டம் வரும்பொழுது அந்த மக்களுக்குரிய அந்த வல்லமையை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். மக்களுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். அதனால் இந்த மதம் என்பது போய்விடுகிறது. அடுத்து அரசியல் என்பது எப்பொழுது போகும் என்றால், அந்த
இண்டிவிஜுவல் ரைட்ஸ், இப்பொழுது நான் பேசுவோம், ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த காரியம் எடுத்து போடும் பொழுது அது போய்விடுகிறது. ஞாயிறாசிரிப்பு சட்டம் மதத்துக்கு எதிராக ஒரு சட்டம் வரும்பொழுது இந்த புரொட்டஸ்டன்டிசம் மதம் போய்விடுகிறது. இண்டிவிஜுவல் ரைட்ஸ், அதாவது டெமோக்ரஸி, தனி மனித உரிமையை அவர்கள் எடுக்கும் பொழுது இந்த காரியங்கள் நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்திலே தான் இப்பொழுது தான் தேவன் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய காலகட்டத்தை குறித்து நமக்கு அறிவு ஊட்டுகிறார். நம்முடைய காலகட்டத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர்களுடைய மாபெரிய சக்தி அவங்களுக்கு என்ன இருக்கிறது என்றால் மிலிட்ரி, அதாவது இராணுவத்தினுடைய சக்தி அவர்களிடம் இருக்கிறது. அதே மாதிரி பொருளாதாரம், இராணுவம், பொருளாதாரம். இப்போ 9/11 அட்டாக் 2001 என்ன ஆனது என்றால் அவர்கள் பென்டகான் என்கிற ஒரு இடத்தை அந்த பிளேனை வச்சு இடித்தாங்க என்று நமக்கு தெரியும். இந்த பென்டகான் என்பது ஒரு பெரிய மிலிட்ரி சைட், அதாவது பெரிய இராணுவ ஒரு ஸ்தலமாக இருந்தது. அதை அவர்கள் அழித்தார்கள். அப்பொழுது அந்த இராணுவ வல்லமையை தேவன் அங்கே அளித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், அவர்கள் ட்வின் டவர், இந்த இரட்டை குரூப்பில் வந்து அது ஒரு எக்கனாமி, அங்கே தான் பணம் புரளும் அமெரிக்க தேசத்திற்கு. அங்கே என்ன ஆனது என்றால் அதையும் அந்த தீவிரவாதிகள் அளித்தார்கள் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இது தீர்க்க தரிசன அடிப்படையிலே இது ஒரு அமெரிக்காவின் மீது தேவன் அனுப்பின ஒரு நியாய தீர்ப்பாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 1844 என்ன ஆனது என்றால் உண்மையான சபையும் பொய்யான சபையும் பிரிந்தார்கள். 1844 அப்புறம் உண்மையான தீர்க்கதரிசி யார் என்றால் மில்லரைட் அட்வென்டிஸ்ட் என்று நாம் புரிந்து கொண்டோம். பொய்யான தீர்க்கதரிசிகள் யார் என்றால் புரொட்டஸ்டன்ட் சபை, புரொட்டஸ்டன்ட் அட்வென்டிஸ்ட், புரொட்டஸ்டன்ட் மார்க்கமாக பிரிந்தார்கள். அமெரிக்கன்ஸ், புரொட்டஸ்டன்ட் அமெரிக்கன்ஸாக பிரிந்தார்கள். அந்த தீர்க்க தரிசனத்தில் இந்த கள்ள தீர்க்கதரிசி என்பது அமெரிக்காவை எப்படி குறிக்கிறது என்றால் இது மாதிரி தீர்க்க தரிசன அடிப்படையில் நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரிய வருகிறது. இந்த காலகட்டத்திலே இவர்கள் விழ வேண்டும், அமெரிக்கா விழ வேண்டும் என்று நம்ம இப்பொழுது படித்தோம். அது அவர்கள் ஏன் விழுந்தார்கள் என்றால் தேவன் கொடுத்த செய்திகளை அவர்கள் நிராகரித்தார்கள். இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். தேவன் இங்கே 1844 நியாய தீர்ப்பு முடிந்தது. இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு என்றால் உண்மையான தீர்க்கதரிசி செவன் டே அட்வென்டிஸ்ட் சபை என்றும் பொய்யானவர்கள் என்றும் புரொட்டஸ்டன்ட் சபையினர்கள் என்றும் இரண்டாக பிரிந்தார்கள். இங்கே இரண்டாக பிரிந்து விட்டார்கள். தேவன் இங்கேருந்து அவர்களுக்கு நேரம் கொடுத்து வந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து 2001 வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய செய்திகளை அவர்கள் கேட்கவில்லை. அதனால் தேவன் இங்கே என்ன ஆச்சுன்னா தீர்க்க தரிசன அடிப்படையில் இரட்டை கோபுரங்கள் விழுந்தது. அவர்களுடைய இராணுவ வல்லமையும் பொருளாதார வல்லமையும் இங்கே விழுந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காலகட்டத்திலே இவர்கள் எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் இந்த காலகட்டத்திலே 2 வகுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 5ஆம் அதிகாரத்திலே பெல்ஷாசாருக்கு தேவன் என்னத்தை கொடுத்தார் என்றால் ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானத்தை கொடுத்தார் என்றால் தீர்க்க தரிசன ஞானத்தை. 7 காலங்கள். அந்த 7 காலங்கள் யார் அடிப்படையில் இருக்கு? நேபுகாத்நேசருக்கு கொடுக்கப்பட்ட 2520 தான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட டிவைன். பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் நடக்க வேண்டும். அப்போது நாம் படித்தோம், பரலோகத்திலிருந்து ஒரு கை வந்து மெனே தெற்கேல் உபார்சின் என்று எழுதினது என்று. அதே மாதிரி நம்முடைய காலகட்டத்திற்கு மெனே தெற்கேல் உபார்சின் என்பது 2520 குறிக்கிறது. அதை கவனிக்கிறவர்கள் எல்லாருமே நேபுகாத்நேச்சர் அடிப்படையில் வந்துடுவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் யாரெல்லாம் இதை பார்க்கவில்லையோ பெல்ஷாசார் மாதிரி விழுந்து போவார்கள். எப்பொழுது விழுந்து போவார்கள்? இதற்கு முன்பதாகவே விழுந்து போவார்கள். நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் விழுந்து போவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இங்கே 43 சார்ட் மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டுக்கு இதில் ஒரு சத்தியம். என்ன சத்தியம் என்றால் இங்கேயும் 2520 தான் இங்கேயும் ஒரு சத்தியமாக இருந்தது. இதுக்கப்புறம் என்ன ஆனது என்றால் 1842 இங்கே தேவன் என்ன செய்தார்? 2520 சத்தியங்களை கொடுத்தார். தேவன் வரப்போகிறார் என்று போதித்தார். இந்த சத்தியத்தை 1842 புரொட்டஸ்டன்ட்ஸ் க்ளோஸ் தேர் டோர். புரொட்டஸ்டன்ட் சபையினர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய கதவை அடைத்து கொண்டார்கள் 1842. அதுக்கப்புறம் என்ன ஆனது என்றால் அவர்கள் விழுந்து போனார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் விழு. அப்போ நமக்கு என்ன இருக்கிறது என்றால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 பகுதி பார்த்துக்கோங்க. இந்த 3 பகுதியிலும் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார். அதுதான் இந்த சம்பவம் தான் இது. 2001 ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார். இங்கே இருந்து 2 வகுப்பினர்கள் உண்டாக்கப்படுகிறார்கள். அப்போ இங்கே என்ன நடக்கிறது? டிவைன் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்,
பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. நமக்கும் என்ன செய்தி தான் 2520 சார்ட்ஸ், ஃபவுண்டேஷனல் மெசேஜ். அந்த 2 சார்ட்ஸ் தான் நமக்கு இப்பொழுது இருக்கிற செய்தி 50:43. இந்த 2 சார்ட்ஸ், இந்த உடன்படிக்கை வைத்து தான் நமக்கும் தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கிறார். இதுக்கப்புறம் என்ன, இதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நம்முடைய காலகட்டத்திலே பெல்ஷாசராக மாறுகிறார்கள். எப்படி ஒவ்வொரு காலகட்டமும் ஒன்றாக இருக்குது என்று பாருங்கள். பெல்ஷாசர், யூதாஸ் விலுகை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வருவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு செய்தி வந்த பிற்பாடு பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வர வேண்டும் என்று சொன்னேன். அப்போ அந்த 3 செய்திகள் என்னவென்றால், முதலாவது டெஸ்ட், முதலாவது சோதனை, 3 செய்தியை இல்லை 3 சோதனை என்னென்றால், முதலாவது சோதனை பாருங்கள். Selected Messages, Book 384. One thing is certain, those Seventh-day Adventists who take their stand under Satan's banner will first give up their faith in the warnings and reproofs contained the testimony of God's Spirit. முதலாவது சோதனை என்னவென்றால், ரிஜெக்டிங் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. தீர்க்க தரிசன ஆவி, பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த எலன் ஒயிட் ரைட்டிங்ஸ், அதை நம்ம நிராகரிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், அஸ்திபார சத்தியத்திலிருந்து விலகி போகிறோம். எப்படி என்றால், ஸ்பால்டிங் அண்ட் மெகன் 1, I saw that the truth should be made plain upon tables, that the earth and the fullness thereof is the Lord's, and that necessary means should not be spared to make it plain. I saw that the old chart was directed by the Lord, and that not a figure of it should be altered except by inspiration. I saw that the figures of the chart were as God would have them, and that his hand was over and hid a mistake in some of the figures, so that none should see it till hand was removed. இங்கே ஓல்டு சார்ட் 1843 சார்ட்டை குறித்து இங்கே பேசுகிறார். இந்த முதலாவது சார்ட் தேவன் பரலோகத்திலிருந்து கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். Manuscript Releases, Volume 13, 359. இது இரண்டாவது சார்ட்டை குறித்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். I saw that the God was in the publishment of the chart by Brother Nichols. 1850 வந்த சார்ட். இந்த 2 சார்ட்ஸ். இப்போ இது ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை நீங்கள் நிராகரித்தீர்கள் என்றால், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸை நிராகரிக்கிறதுக்கு இதுதான் முதலாவது சோதனை அட்வென்டிஸ்ட் சபைக்கு. இரண்டாவது சோதனை என்னவென்றால், Early Writings 249. Those who rejected and opposed the light of first angel's message lost the light of second and could not be benefited by the power and glory which attended the message. Behold, the bridegroom cometh. முதலாவது அஸ்திபார சத்தியத்திலே நான் விழுந்து போனேன் என்றால், இந்த சார்ட்ஸே எனக்கு வேண்டாம் என்று நான் சொன்னேன் என்றால் என்னாகும் என்றால், இரண்டாம் செய்தியிலே நான் விழுந்து விடுவேன். இரண்டாம் சோதனையிலே விழுந்து விடுவேன். முதலாம் சோதனைக்கே நிற்கவில்லை, எப்படி இரண்டாம் சோதனைக்கு நான் நிற்பேன் என்று அம்மையார் கேட்கிறார்கள். அப்போது இந்த இரண்டாம் சோதனை என்னவென்றால், SDA Bible Commentary, Volume 7, 976. The Lord has shown me clearly that the image of beast will be formed before probation closes, for it is to be the great test for the people of God, by which their eternal destiny will be decided. This is the test that people of God must have before they are sealed. அப்போ இரண்டாவது சோதனை இந்த மிருகத்துக்கான சொரூபம் செய்யப்படுகிற ஒரு வேலை. இது என்ன, மதமும் அரசியலும் ஒன்று சேர்வது. இப்பொழுதே என்ன ஆகிவிடும் என்றால், யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்கள் எல்லாம் தேவன் அந்த காலகட்டத்திற்கு அவர் நியமித்து விடுவார். அப்பொழுதே அந்த காலம் முடிவடைந்து விடும். இந்த இரண்டாம் குறிப்படையாளத்தில், இரண்டாம் சோதனையிலே யார் 144,000 என்று நமக்கு தெரிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலகத்திற்கு தெரியாது, ஆனால் நம் தனி மனிதருக்கு நமக்கு தெரிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட் 2 April 27, 1911. இது மூன்றாவது சோதனை. If the light of the truth has been presented to you, revealing the Sabbath of the 4th commandment and showing that there is no foundation in the word of God for Sunday observance, and yet you still cling to the false Sabbath, refusing to keep the Sabbath which was called by my holy day, you will receive the mark of the beast. இந்த mark of the beast வரும்போது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், இதுதான் மூன்றாவது சோதனை. இதில் நாம் நிற்க வேண்டும். ஆனால் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், 1888 அம்மையார் ஒன்று எழுதியிருக்கிறார். அதை பாருங்கள். The 1888 Materials, 804. God has given the messages of Revelation 14 their place in the line of prophecy, and their work is not to cease till the close of earth's history. The first and second angels' messages are still truth for this time and are to run parallel with this which follows. இங்கே அம்மையார் நமக்கு முதலாம் இரண்டாம் தூதை சொல்கிறார்கள். இது முதலாம் தூது, இரண்டாம் தூது.
இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டியது எதோடு ஒத்துப்போகும் என்றால் இனி வருகிற காலத்தோடு ஒத்துப்போகும். அப்பொழுது அம்மையார் என்ன எழுதுகிறார்? ரன் பேரல். இது ஒரு லைன், இதுக்கு பேரலாக இதனோடு இணையாக இன்னொரு லைன் போக வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். நம்மளுடைய காலகட்டத்திலும் பாருங்கள், 1998 என்ன ஆனது? முடிவு காலம். நமக்கு 1989 முடிவு காலம். இங்கே தேவன் செய்திகளை கொடுக்க ஆரம்பித்தார். அதை கவனிப்பதற்காக தேவன் பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் இருக்க தூதனை கீழே அனுப்பினார். நம்முடைய காலகட்டத்துக்கு வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதனை கீழே அனுப்பினார். அதுக்கப்புறம் விஷுவல் டெஸ்ட், பார்க்கும்படியாக ஒரு சோதனை இந்த காலத்தில் வருகிறது. இங்கே 43 சார்ட், நமக்கு 43 50 சார்ட். இதை கவனிக்கிறவர்களுக்கு என்ன ஆகிறது? இங்கே கவனிக்காதவர்களுக்கு இங்கே எப்படி அவர்கள் கதவை மூடுகிறார்களோ இங்கே மூடுகிறார்கள். இங்கே தேவன் கொடுக்கிற சத்தியத்திற்குரிய கதவை மூடுகிறார்கள். இவர்கள் எப்படி விழுந்து போவார்கள்? பெல்ஷாசர் விழுகிற மாதிரி விழுந்து போவார்கள். இங்கேயும் நடுராத்திரின் சத்தம். அப்பொழுது என்ன ஆனது என்றால், ஒரு கூட்டம் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 1944 டேட் இங்கே கொடுக்கும் பொழுது ஒரு கூட்டம் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி தேவன் இணையாக வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம், நாம் இப்பொழுது அந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ தானியேல் 6ஆம் அதிகாரம் நியாயராசிரிப்பு சட்டம். இது எப்படி தானியேல் 6ஆம் அதிகாரம் என்று நாம் படிக்க இருக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் சொல்கிறேன், நான் வாசிக்கிறேன். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. அவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்கு விசேஷத்தாவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இங்கே கடைசி காலத்திலே நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாக ஒரு கொடி ஏற்றப்பட இருக்கிறது. ஒரு கொடி ஏற்றப்பட இருக்கிறது. அது யார் என்றால் 144,000 பேர். இங்கே தானியேல் எழுப்பப்படுகிறார். எல்லாருக்கும் முதன்மையாக யார் முதன்மையாக இருந்தால் தானியேல் முதல் அதிகாரியாக இருக்கிறார். அப்போது ஒரு என்சைன், ஒரு கொடியை தேவன் ஏற்றுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் 2 வகுப்பினர்கள் பாருங்கள். 120 தேசாதிபதிகள், 120 தேசாதிபதிகள் இருக்கிறாங்க, 3 பிரதானிகள் இருக்கிறார்கள். ஆனால் தானியேல் தனித்து காணப்படுகிறார். தானியேல் ஒரு பக்கம், இவர்கள் அனைவரும் இன்னொரு பக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் தான் தேவன் நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாகவே, நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது தான் கொடி உயர்த்தப்படும். அதாவது 144,000 பேர் காணப்படுவார்கள். ஆனால் அதற்கு முன்பதாகவே தேவன் நியமித்து விடுவார். ஏனென்றால் நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது தான் தேவன் இவர்கள் சரியாக இருப்பார்கள் என்று தேர்ந்தெடுக்க மாட்டார். அதுக்கு முன்பதாகவே அவர்களை ஏற்படுத்தி வருகிறார். அதனால்தான் தானியேல் 6ஆம் அதிகாரம் அந்த காலம், அந்த சோதனை வருவதற்கு முன்பதாகவே தானியேலை தேவன் உயர்த்தி விடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 5:26 சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 5:26 அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தர்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அனைவரையும் அழைப்பார். தூரத்தில் உள்ள ஜாதியாரையும் ஒன்றாக இணைப்பார் என்பது இது ஒரு மந்தையை குறிக்கிறது. 144,000 பேர். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவர்கள் 11ஆம் மணி வேலையாட்களை அழைப்பார்கள். யார் அந்த 11ஆம் மணி வேலையாட்கள் என்றால், வெளியே சண்டே வர்ஷிப் பண்ணுறவங்க, நியாயராசிரிப்பில் இருக்கிறவங்கள இவர்கள் சேர்ப்பார்கள். எப்பொழுது நியாயராசிரிப்பு சட்டம் வந்த பிற்பாடு, இவர்கள் குறியாக உயர்த்தப்பட்ட பிற்பாடு வெளியில் இருக்கிற மந்தையை இவர்கள் அழைப்பார்கள். ஏசாயா 18:3 வாசிக்கிறேன். பூசக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். இங்கேயும் இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் என்னத்தை ஊதுவார்கள்? எக்கால சத்தத்தை ஊதுவார்கள். கடைசியில் எக்காலம் போல அவர்களுடைய தொனி இருக்கும். 144,000 தொனி இருக்கும். இன்னொரு வசனம் வாசிப்போம். சகரியா 9:16
அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். இங்கே கொடிகளின் கிரீடத்தில் அவர்கள் முத்துக்களை பதிந்திருப்பார்கள். 144,000 பேர். இவர்களை இந்த வசனம் என்னன்னு குறிப்பிடுகிறது? தம்முடைய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தை. இது ஒரு மந்தை, இன்னொரு மந்தை இருக்கிறது, எனக்கு இன்னொரு மந்தை இருக்கிறது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த மந்தையிலிருந்து இவர்கள் அழைப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். நியாயராசரிப்பு சட்டத்தினுடைய பிரச்சனை ஏன்? அங்கே என்ன ஒரு பிரச்சனை என்றால் தானியேல் 6ஆம் அதிகாரம் 4-5. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர் நாம் தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்போ இங்கே தேவ விஷயத்தை, இந்த தேவ விஷயம் என்ற ஆங்கில பைபிளில் பார்க்கும்போது லா ஆஃப் காட், தேவனுடைய கற்பனைகளிலே அவன் பிடிக்க வேண்டும். அப்போ இந்த 144,000 பேர் குற்றம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களை பிடிக்க வேண்டும் என்றால் சாத்தான் எதை உபயோகிப்பான் என்றால் இந்த கற்பனையை உபயோகிப்பான். அதனால தானியேல் 4:5 இது கற்பனையின் அடிப்படையில் வருகிற ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரேட் கான்ட்ரவர்சி 605-606. Heretofore, those who presented the truths of third angel's message and often be regarded as a mere alarmists. Their prediction that religious intolerance would gain control in United States, that church and state would unite and persecute those who keep the commandments of God, have been pronounced groundless and absurd. It has been confidently declared that this land could never become other than what it has been, the defender of religious freedom. But the question of enforcing Sunday observance is widely agitated, that the event so long doubted and disbelieved is seen to be approaching, and the third message will produce an effect which it could not have and had before. இப்பொழுது அம்மையார் இங்கே இந்த நியாயராசரிப்பு சட்டத்திற்கு முன்பதாக என்ன நடக்கப் போகிறது என்பதை இங்கே சொல்கிறார். ஏன் தானியேல் மீது அவர்கள் கோபப்பட்டார்கள் என்றால், ஒரு நியாயராசரிப்பு சட்டம் வரப்போகிறது, மிருகத்திற்கான சொரூபம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த 3ஆம் தூது, முக்கியமாக 3ஆம் தூதை சொல்கிற நபர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நடக்காது என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இது நடக்கும் பொழுது அவர்கள் என்ன ஆவார்கள் என்று அம்மையார் இங்கே இந்த கோர்ட்டில் எழுதுகிறாங்க. அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், காமன் குட், உலகம் அனைத்திற்கும் இது சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள், தேவனுடைய விஷயத்தை விட்டுவிடுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 3ஆவது தூது சொல்லப்பட இருக்கிறது. எதை குறித்து? லா ஆஃப் காட், தேவனுடைய கற்பனை, ஓய்வு நாளை பற்றி இது இருக்கிறது, இந்த செய்தி இருக்கிறது. In every generation God has sent his servants to rebuke sin, both in world and in church. But the people desire smooth things spoken to them, and the pure unvarnished truth is not acceptable. Many reformers, in entering upon the work, determined to exercise great prudence in attacking the sins of church and the nation. They hoped by the example of pure Christian life to lead the people back to the doctrines of the Bible. In every generation, God has sent his servants to rebuke sin, both in the world and in the church. But the people desire smooth things spoken to them, and the pure unvarnished truth is not acceptable. Many reformers, in entering upon their work, determined to exercise great prudence in attacking the sins of the church and the nation. They hoped by the example of a pure Christian life to lead the people back to the doctrines of Bible. But the Spirit of God came upon them as it came upon Elijah, moving him to rebuke the sins of the wicked king and an apostate people. They could not refrain from preaching the plain utterances of Bible doctrines which they have been reluctant to present. They which impel to zealously declare the truth and the danger which threatens souls. The words which the Lord gave them they uttered, fearless of consequence. The people were compelled to hear the warning. நியாயராசரிப்பு சட்டத்திற்கு முன்பதாக ஒரு கூட்டம் எலியாவை போல எழும்பும். அந்த கூட்டம் சத்தியங்களை சொல்லும். அவர்கள்
எப்படி இருப்பார்? இந்த 1,44,000 பேர் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சத்தியத்திற்கு உடன் போவார்கள், பொய் சத்தியத்திற்கு அவர்கள் உடன் போக மாட்டார்கள் என்று அம்மையார் இங்கே எழுதுகிறார்கள். thus the message of third angels will be proclaimed. முத்தூது இப்படிப்பட்ட நபர்களாலே பிரசங்கிக்கப்படும். as the time comes for it to be given with greatest power, the Lord will work through humble instruments, leading the minds of those who consecrate themselves to his service. The labors will be qualified rather by an unction of his spirit than by the training of literary institutions. இங்கே அம்மையார் என்ன எழுதுகிறார்கள்? யார் அந்த மனிதர்கள்? 1,44,000 பேர் மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி, மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி என்று சொல்கிறார். அக்கிரமத்தின் ரகசியத்திலே உடன்படாதவர்கள், அவர்கள் அதிகமாக படிக்காதவர்கள். நம்முடைய காலகட்டத்திற்கு எது அக்கிரமத்தின் ரகசியம் நாம் பார்ப்போம். நம்முடைய காலகட்டத்திலே இங்கே பார்க்கும் பொழுது 1863 இந்த 120 வருடம் அயன் அண்ட் பிராஸ், வெண்கலமும் இரும்பும் கலந்திருக்கிற ஒரு நாம் படித்தோம். இந்த இரும்பு வெண்கலம் எதை குறிக்கிறது என்றால் எஜுகேஷ்னல் சிஸ்டம், தவறான இந்த படிப்பு, உயர்கல்வி. இந்த கல்வியில் இருக்கிறவர்கள் என்ன ஆவார்கள் என்றால் இவர்கள் இந்த சத்தியங்களே போதிக்க மாட்டார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இங்கே விழுந்து போவார்கள். விழுகை எதனாலே ஆரம்பிக்கிறது என்றால் இவர்கள் அறிவை நம்புவார்கள், தேவனை நம்ப மாட்டார்கள். பெல்சாசார் மாதிரி இவர்கள் விழுந்து போவார்கள். பெல்சாசார் எப்படி முதலாவது தானியேலை அழிக்கவில்லை, வேறு பாபிலோனியன் நபர்களை அழைத்தார், அவர்கள் சொல்ல முடியாமல் போய்விட்டது. அதனால இங்கே அவர்கள் வீழ்ச்சி இருக்கிறது என்பதை அம்மையார் சொல்கிறார்கள். Men of faith and prayer will be constrained to go forth with holy zeal, declaring the words which God gives them. The sins of Babylon will be laid open. The fearful results of enforcing the observance of church by civil authority and the inroads of spiritualism, the stealthy but rapid progress of papal power, all will be unmasked. இவர்கள் என்னத்தை போதிப்பார்கள்? 1,44,000 பேர் இவர்கள் ஒவ்வொரு சத்தியத்தையும் போதிப்பார்கள். இந்த அரசாங்கத்தை குறித்தும் அனைத்தையுமே சொல்வார்கள். கத்தோலிக்க மதத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வெளிப்படையாக அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் முக்கியமாக என்னத்தை போதிப்பார்கள் என்றால் எப்படி மதமும் அரசியலும் ஒன்று சேர்கிறது, எப்படி இந்த மிருகத்தின் சொரூபம் பண்ணப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை அவர்கள் போதிப்பார்கள். But by this solemn warnings the people will be stirred. Thousands upon thousands will listen who have never heard the verse like this. In amazement they will hear the testimony that Babylon is the church, fallen because of her errors and sins, because of her rejection of truth sent to her from heaven. As the people go to their former teachers with the eager inquiry, are these things so? The ministers present fables, prophesy smooth things to soothe their fears and quiet the awakened conscience. But since many refuse to be satisfied with mere authority of men and demand a plain, thus said the Lord, the popular ministry, like the Pharisees of old, filled with anger as their authority is questioned, will denounce the message as of Satan and stir up the sin-loving multitude to revile and persecute those who proclaim it. இந்த 1,44,000 பேர் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் முத்துதை பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அநேக கள்ளப்போதவர்கள் எழும்பி தங்களுடைய சுய இச்சையினாலே அவர்கள் சொல்வது தவறு என்று அநேகரை எழுப்பிவிடுவார்கள். அப்படி அவர்கள் எழுப்பிவிடும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அவர்களை திசை திருப்பி விட்டு நம்மளை இந்த 1,44,000 பேரை கொல்லுகிறதற்கான ஒரு முடிவு, சிறை சேதம் பண்ணுகிற ஒரு முடிவை எடுப்பார்கள். அவர்களை துன்பப்படுத்துகிறதுக்கான முடிவை அவர்கள் எடுப்பார்கள். அதற்காக தான் இந்த நியாயராசிரிப்பு சட்டம் வருகிறது. As the controversy extends into new fields, the minds of people are called to God's downtrodden law. Satan is astir. The power attending the message will only madden those who oppose it. The clergy will put forth almost superhuman efforts to shut away the light lest it should shine upon their flocks. By every means at their command they will endeavor to suppress the discussion of the vital questions. The church appeals to the strong arm of civil power, and in this work papists and Protestants unite. இப்படி நாம் இந்த மதத்துக்கு விரோதமாக, அரசுக்கும் மதத்துக்கும் விரோதமாக இந்த 1,44,000 போதித்து வரும் பொழுது இந்த கத்தோலிக்க மதமும் புரொட்டஸ்டன்ட்களும் இவர்கள் ஒன்று சேருவார்கள். இவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மூன்றாம் தூதினுடைய வேலையை இவர்கள் நிறுத்துவார்கள். As the movement for Sunday enforcement becomes more bold and decided, the law will be invoked against commandment
கீப்பர்ஸ். இங்கே நாம் பார்க்க முடிகிறது இந்த கடைசி லைன்லே the law will be invoked against commandments keeper. தேவனுடைய கற்பனையை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கே இது வரும் இந்த நியாயராஜ சட்டம். யார் என்றால் தானியேல் மாதிரி நபர்களுக்கு. எப்படி தானியேல் 6:4-5 பார்த்தோமோ தேவனுடைய விஷயத்திலே என்று வேறு ஒன்றிலும் தவறு கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் இந்த காரியங்கள் நடக்கிறது. They will be threatened with fines and imprisonment, and some will be offered positions of influence and other rewards and advantages as inducements to renounce their faith. But their steadfast answer is, show us from word of God our error. அவர்களுக்கு அநேக காரியங்களை கொடுப்பார்கள், அவர்களுக்கு ஃபைன் போடுவாங்க என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒரே ஒரு பதில், வேதாகமத்திலிருந்து எங்கள் தவறை எங்களுக்கு காண்பியுங்கள் என்பது. The same plea that was made by Luther under similar circumstances. லூத்தரும் இதே மாதிரி தான் பேசினார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Those who are arranged before the courts make a strong vindication of truth, and some who hear them are led to take their stand to keep all the commandments of God. Thus light will be brought before thousands who otherwise would know nothing of this truth. நம்மளை அரசாங்கத்துக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துவார்கள். அப்பொழுது நம்முடைய பேச்சை கேட்டு 144,000 பேச்சை கேட்டு அநேகர் தங்களுக்கு தேவனுடைய விசுவாசத்திலே ஒரு தூண்களாக அவர் எழுந்து நிற்பார்கள் என்று அம்மையார் இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே தானியேல் 6ஆம் அதிகாரம் 6-9. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீத்து செய்ய வேண்டும் மென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே இந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். இந்த நியாயராசரிப்பு சட்டம் எப்படி வருகிறது என்றால், இங்கே பாருங்கள், வேதாகமத்தில் தீர்க்க தரிசனத்திலே நாம் 2 ராஜ்யங்கள் ஒன்றாக வேலை செய்வதை அநேக முறை பார்க்க முடியாது. சில ராஜ்யங்கள் தான். உதாரணத்திற்கு மேதியர், பெர்சியர், இவர்கள் வேறு நாடுகள், ஆனால் ஒன்றாக வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 11:8 பிரான்ஸ், இந்த பிரெஞ்சு நாடு என்ன செய்தது என்றால் அதை எகிப்து என்று சொல்கிறார்கள் வெளிப்படுத்தல் 11:8. அதே மாதிரி சோதோம் என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது, ஆனால் ஒன்றாக வேலை செய்தது. அதனால் இப்பொழுது தீர்க்க தரிசனத்தில் யார் இந்த நியாயராசரிப்பு சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்றால், 2 சக்திகளுடைய நாடு வெவ்வேறாக இருக்க வேண்டும். அது யார் என்றால் USA. இந்த USA பார்க்கும்போது ரிபப்ளிகனிசம் அண்ட் புரொட்டஸ்டன்டிசம், இந்த இரு வகுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து இதை செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நியாயராசரிப்பு சட்டம் அமெரிக்காவில் இப்படி தான் வரவிருக்கிறது. Manuscript Releases Volume 14, 91. An idol Sabbath has been set up as the golden image was set up in plains of Dura. And as Nebuchadnezzar the king of Babylon issued a decree that all who would not bow down and worship the image should be killed. So a proclamation will be made that all who will not reverence the Sunday institution will be punished with imprisonment and death. Thus the Sabbath of the Lord is trampled underfoot, but the Lord has declared, woe unto them that make degree of unrighteous degrees and with grievousness which they have prescribed. இங்கே அம்மையார் வேதாகமத்திலே ஒன்றை குறிப்பிட்டார்கள். நேபுகாத்நேச்சருடைய அந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு இங்கே டிகிரி ஒரு சாசனம் செய்யப்படுகிறது, ஒரு டிகிரி செய்யப்படுகிறது, ஒரு சாசனம். அந்த சாசனம் வேதாகமத்தில் எங்கெல்லாம் இது வருகிறதோ, சாசனம் என்கிற வார்த்தை வருகிறதோ, ஒரு டிகிரி என்கிற வார்த்தை ஆங்கிலத்தை வருகிறதோ, இது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு சட்டம் ஏற்படுத்தப்படுகிறது. இது வேதாகமத்தில் எங்கெல்லாம் வருகிறதோ அது அனைத்தும் எதை குறிக்கிறது? நியாயராசரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. உதாரணத்திற்கு அம்மையார் சில வசனங்கள் இங்கே கோட் பண்ணியிருக்காங்களா, அதை ஒவ்வொரு வசனங்களாக வாசிப்போம். முதலாவதாக தானியேல் 3ஆம் அதிகாரத்தை இங்கே சொல்லி, ஐடல் சாபத், தானியேல் 3ஆம் அதிகாரம்
நேபுகாத் நேச்சர் தூரா என்னும் சபவெளியில் நிறுத்தினார். அது எதற்கு ஒத்திருக்கிறது என்றால் நியாயராசிரிப்பு சட்டத்துக்கு ஒத்திருக்கிறது என்று இந்த கோர்ட்டில் அம்மையார் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏசாயா குறிப்பிட்டிருக்காங்க. ஏசாயா 10:1, ஏசாயா 10:1 நான் வாசிக்கிறேன். ஏழைகளை வழக்கிலே தோற்கடிக்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதைவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதி. கொடுமையான கட்டளை, சாசனம், கட்டளை என்பது வேதாகமத்தில் வரும் பொழுது தீர்க்க தரிசன அடிப்படையிலே அந்த நியாயராசிரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. அடுத்த வசனம் செஃபனியா 1:14-18 நாம் வாசிப்போம். 14 செஃபனியா 1:14. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அதை கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசத்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடிதியில் நிர்மூலம் பண்ணுவார். இங்கேயும் இந்த சம்பவங்கள் நியாயராசிரிப்பு சட்டத்தை குறிக்கிறது என்று அம்மையார் சொல்கிறார்கள். ஏசாயா 10 ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளை என்பது நியாயராசிரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. இங்கே செஃபனியா 2:1-3 பாருங்க. விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும். இதுதான் செஃபனியால் நான் சொன்னேன். 1ஆம் அதிகாரம் முடித்துட்ட பிற்பாடு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும். இந்த கட்டளை என்பது நியாயராசிரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. அப்போ வேதாகமத்தில் இந்த இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனத்தில் வரும்போது அது கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை இங்கே காட்டுகிறது. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கிங்ஸ் 6:05. உதாரணத்திற்கு அம்மையார் ரைட்டிங்ஸ்லேருந்து பாருங்கள். a degree that will finally go forth against the remnant of people of the God which will be very similar to that issued by Ahasuerus against the Jews. யூதர்களுக்கு விரோதமாக எஸ்தர் மொர்தெகாய் விஷயத்தில் நடந்த ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்பட்டது. அதுவும் எதுதான்? சண்டேலா என்று அம்மையார் சொல்கிறார்கள். டுடே the enemies of the true church see in little company keeping the Sabbath commandment மொர்தெகாய் at the gate. மொர்தெகாய்க்கு 70 Adventist சபையை ஒப்பிடுகிறார்கள். The reverence of God's people for his law is a constant rebuke to those who have cast off the fear of Lord and are trampling upon Sabbath. அப்போ இது இந்த ஒரு கட்டளை என்பது நியாயராசிரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. ஆனால் நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாகவே 144,000 பேரை தேவன் தேர்ந்தெடுத்து விடுகிறார். எப்படி என்றால் 6:10 தானியேல் 6:10. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படித்து ஜெபம் பண்ணினான். கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடு கூட முன்னாடி அவர் எப்படி ஜெபித்தாரோ அதே மாதிரி. அப்போ முன்னாடியே அவருடைய கேரக்டர் ஃபார்ம், அவருடைய குணம் இயேசுவை போல மாறினது. அப்போ அந்த குணாதிசயத்தை மாற்ற முடியவில்லை. அப்போ நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாகவே குணம், நம்முடைய குணாதிசயம் கிறிஸ்துவை போல மாறிவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருவதற்கு முன்பதாகவே 144,000 பேரை தேவன் தேர்ந்தெடுத்து விடுவார். Testimonies for the Church, Volume 5, 216. When the degrees go forth and stamp is impressed, their characters will remain pure and spotless for eternity. அவர்களுடைய குணம் கிறிஸ்துவை போலே தான் இருக்கும். தானியேல் 6:11-14. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கோடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீத்தை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள்.
அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இங்கே தானியேலுக்கு விரோதமாக அந்த தேசாதிபதிகள் எல்லாம் போகிறாங்க. 120 பேர் அவன் தானியேலுக்கு விரோதமாக செல்கிறார்கள். இவர்கள் யார்? நம்மளுடைய காலகட்டத்தில் இவர்கள் யார் என்று நாம் படிப்போம். ஸ்பால்டிங் அண்ட் மெகன் 1:2. I saw that the 2-horned beast had a dragon mouth, and that his spar was in his head, and that the degree would go out of his mouth. Then I saw the mother of harlots, that the mother was not daughters but separate and distinct from them. She has had her day, and it is past, and her daughters, the Protestant sex, were the next to come on the stage and act our same mind the mother had when she persecuted the saints. I saw that as the mother has been declining in power, the daughters has been growing, and soon they will exercise the power once exercised by the mother. I saw the nominal church and nominal Adventists like Judas would betray us to the Catholics to obtain their influence to come against the truth. The saints then will be an obscure people, little known to our Catholics, but the churches and nominal Adventists who know of our faith and customs, for they hated us on account of the Sabbath, for they could not refute this, will betray the saints and report them to the Catholics as those who disregard the institution of the people, that is, that they keep the Sabbath and disregard Sunday. Then the Catholics bid the Protestants to go forward and issue a decree that all who would not observe the first day of the week instead of 7th day shall be slain. And the Catholics whose number are large will stand by the Protestant. The Catholics will give their power to the image of the beast, and the Protestants will work as their mother worked before them to destroy the saints, but therefore their degree bring or bear fruit. The saints will be delivered by the voice of God. இங்கே அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள், இங்கே ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வர இருக்கிறது. இங்கே ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாக 1,44,000 பேரை தேர்ந்தெடுத்து விடுகிறார். இங்கே 2 வகுப்பினர்கள் பிரிக்கப்பட்டு விடுகிறார்கள். இங்கே ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வந்த பிற்பாடு, இங்கே 6ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு என்ன ஆகிறது என்றால் 2 சண்டேலா, முதலாவது சண்டேலா இங்கே வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இவர்கள் சென்று இந்த கூட்டம், இங்கே 7 டே அட்வென்டிஸ்டில் இருந்த நாமினல் அட்வென்டிஸ்ட், தேவன் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள், இங்கே ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டுவிட்டவர்கள் சென்று என்ன செய்வார்கள் என்றால் நீதிமான்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். 1,44,000 பேர் குற்றம் சுமத்தும் பொழுது இங்கே 2வது ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வர இருக்கிறது. அதுதான் துன்பப்படுத்துகிற, உயிரை எடுக்கக்கூடிய, கொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக இங்கே வருகிறது. அதுதான் 2வது ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே தேவன் தம்முடைய ஜனத்தை காப்பார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். எப்படி காக்கப் போகிறார் என்பதை நாம் வாசிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக இந்த ஞாயிறு ஆசிரிப்பு சட்டத்தில் என்ன நடக்கும், இந்த சட்டம் வந்துவிட்ட பிற்பாடு என்ன நடக்கும் என்றால், வசனம் 15லிருந்து 17 நான் வாசிக்கிறேன். 6, தானியேல் 6. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாகியத்தும் கட்டளையும் மாற்றக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றின தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்திலும் தன் பிரபுக்களின் மோதிரத்திலும் அதன் மேல் முத்திரை போட்டான். முத்திரை போடப்படுகிறது. 1,44,000 பேர் ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் அப்பொழுது முத்திரை போடப்படுவார்கள். அவர்கள் வந்து உயிரோடவே இருப்பார்கள். தேவன் 2ஆம் முறை வரும்போது உயிரோடு அவர்கள் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது முத்திரை போடுகிறார். 1,44,000 பேரை தேவன் ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வரும்பொழுது எப்படி தானியேல் முத்திரிக்கப்பட்டாரோ அதே மாதிரி முத்திரிக்கிறார். இதுதான் தானியேல் 6ஆம் அதிகாரம் ஞாயிறு ஆசிரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. அப்புறம் ஃபைனல் டெலிவரன்ஸ், முடிவாக தேவன் எப்படி ஜனங்களை
144,000 பேரை காக்கிறார் என்றால் 18-23. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவோட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு விளக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கும் முன்பாகவும் நான் நீதி கேட்டு செய்ததில்லை. 144,000 பேரை அந்த 7 வாதைகளிலிருந்து தேவன் தூதரை கொண்டு காப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள, நமக்கு ஒன்றுமே அணுகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6:24 தானியேல் மேல் குற்றஞ்சாற்றின மனுஷரோவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்க கெபியிலே போடப்பட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கப்பட்ட. துன்மார்கள் நம்முடைய காலின் கீழ் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ரட்சிப்பார், தூதர்களை கொண்டு நம்மளை காப்பார் என்பதை தானியேல் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்திலே என்ன நடக்கும்? கிரேட் கான்ட்ரவர்சி 6:26. As a decree issued by the various rulers of Christendom against commandment keepers shall withdraw the protection of government and abandon them to those who desire their destruction, the people of God will flee from the cities and villages and associate together in companies dwelling in most desolate and solitary places. Many will find refuge in strong holes of the mountain, like the Christians of the pyramid valleys. They will make high places the earth their sanctuaries and will thank God for the munitions of the rock. But many of the nations and all classes, high, low, rich, poor, black, white, will be cast into most unjust and cruel bondage. The beloved of God pass weary days, bound in chains, shut up in prison bars, sentenced to be slain, some apparently left to die of starvation in dark and loathsome dungeons. No human ear is open to hear their moans, no human hand is ready to lend them help. கொடிய காலங்கள் வர இருக்கிறது. 144,000 பேர் அவர்கள் எங்கே இருப்பார்கள்? சிறைசாலையில் இருப்பார்கள். சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருப்பாங்க. அநேகரை கொலை செய்வார்கள். அந்த காலகட்டத்தில் இவ்வளவுக்கு மத்தியிலும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்கிறார். அம்மையார் என்ன எழுதுறாங்கன்னு பாருங்க. Will the Lord forget his people in this trying hour? Did he forget faithful Noah when judgments were visited upon the antediluvian world? Did he forget Lot when the fire came down from heaven to consume the cities? Did he forget Joseph surrounded by idolaters of the Egypt? Did he forget Elijah when the oath of Jezebel threatened him with the fate of the prophets of Baal? Did he forget Jeremiah in the dark and the dismal pit of his prison house? Did he forget the 3 worthies of the fiery furnace, or Daniel in the dens of lion? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் என்னத்தை நிறைவு கூற வேண்டும் அம்மையார் என்று சொல்லுகிறார்கள். நோவாவை தேவன் கைவிடவில்லை, யோசேப்பை தேவன் கைவிடவில்லை, எலியாவை தேவன் கைவிடவில்லை, எரேமியாவை தேவன் கைவிடவில்லை, அதே மாதிரி தானியேலை தேவன் கைவிடவில்லை, தானியேலுடைய நண்பர்களை கைவிடவில்லை. உயிருக்கே ஒரு ஆபத்தான நிலையில் இருந்தாலும் தேவன் அவர்களை கைவிடாதது போல நம்மளை அந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க இருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் நம்முடைய குணாதிசயத்தை கிறிஸ்துவனுடைய குணாதிசயமாக மாற்றிக்கொள்வதற்காக தேவன் ஒரு சத்தியத்தை அனுப்பியிருக்கிறார். அதுவே ஹபகுக் 2 டேபிள்ஸ். இப்பொழுது தானியேல் 6 அதிகாரங்களை நாம் பார்த்தோம். தேவன் சபைக்கு சத்தியங்களை கொடுத்தார். அந்த சத்தியங்களை விட்டு நாம் வழி விலகி விட்டோம். அந்த அஸ்திபார சத்தியத்திற்கு தேவன் மறுபடியும் நம்மளை அழைக்கிறார். இதுதான் தானியேல் முதல் 6 அதிகாரங்கள். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்க எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த தானியேல் 6 அதிகாரங்களை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தீர். நீர் எங்களுடைய சபைக்கு முத்துக்களாக சத்தியத்தை குறித்தீர். ஆனால் நாங்கள் அதை சிதறடித்து விட்டோம் பிதாவே. மறுபடியும் சேகரித்து எங்களிடம் அனுப்பியிருக்கிறீர். இந்த சத்தியங்களை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு இதை படித்து இதை புரிந்து கொள்ள ரட்சிக்கப்பட கிருபை தாரும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.